ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வாங்கியிருந்தேங்க. அதில் வந்து பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு பட்டன் காளான் வந்தது. அது வந்து ஒரு 200 400 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம். 400 கிராம் இருந்தது. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆக்சுவலாக க்ளீன் பண்ணுறது தண்ணியில் போட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக நான் ரிவ்யூ படித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, கூடவே எனக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்றனால நெய் போட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 3 பட்டை 3 ஏலக்காய் 3 கிராம்பு எல்லாம் தேவையான அளவு ஸ்பைசஸ் போட்டுட்டு, அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்க விடுங்க. உப்பு போடும்போது தான் நல்லா குக்காகி வதங்கி வரும். வதங்கும் போதே நீங்கள் அரிசி 1 டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது 200 கிராம் இருக்கும். அதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன் பிரியாணிக்காக. 2 காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி வந்து புதினா இலை, கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி, இது 2யும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கலந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 தக்காளி, பெரிய தக்காளி மீடியம் சைஸில் இருக்கும், அது 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், புளிப்பு இல்லாதது போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்க போது பொடி பொடியாக காளானை கட் பண்ணி க்ளீன் பண்ண காளானை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கூட போட்டு நல்லா வதங்கி விடுங்க. இந்த காளான் போடும்போது தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து இதை வந்து நல்லா வேகட்டும். அந்த தண்ணி ரிலீஸ் ஆகுறதுலே நல்லா வெந்து வரும். ஒரு அரை பதத்துக்கு வெந்து வர்றப்போ வந்து நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் உங்களுக்கு பிரியாணி மசாலா இருந்ததுன்னா பிரியாணி மசாலா, உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி இது நல்லா குக்காகி அந்த மசாலாவில் வர்றப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. 2 டம்ளர், அதாவது 200 கிராம் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி விடுறேன். 2 டம்ளர் அதே அளவு அரிசி எடுத்து அதே பாத்திரத்தில் அதே அளவில் நான் 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியை போட்டுட்டு இதை வந்து நல்லா விசில் போட்டு 2லேருந்து 3வது விசில் வர்றப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணுங்கள். இறக்கும்போது புதினாவை வந்து மேலே தூவிட்டு ஒரு மூடி போட்டு அகைன் மூடிட்டு திரும்ப எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அந்த புதினா ஃப்ளேவரோட சூப்பராக மணமாக இருக்கும். சூப்பரான சுவையான காளான் பிரியாணி ரெடி. இதுக்கு வந்து நான் தயிர் வெங்காயம் தான் சைடிஷாக வச்சு சாப்பிட்டேன். இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து சிக்கன் 65 மாதிரி மஷ்ரூம் வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். 65 மாதிரி போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, கொடுக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இதை எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு ரெசிபி வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.